Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா திணை அரிசி வச்சு ரொம்பவே டேஸ்டியா ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல அல்வா மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம நார்மல் அரிசில செய்யறத காட்டிலும் இந்த மாதிரி ஹெல்த்தியா மில்லட்ல பண்ணோம் அப்படினா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கும்போது அவங்க உடம்புக்கு பாத்தீங்க அப்படினா நிறையவே இம்யூனிட்டி பவர்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 10 போல் உலர் திராட்சை வந்து எடுத்திருக்கேன். இதையும் போட்டு இதை நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். அதுக்கப்புறமா எடுத்துருங்க. எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய நெய்யில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடலைப்பருப்பு கூட இதுக்கு பதிலாக போடலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வறுங்க. இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு திணை மில்லட் இருக்கும்ல, அதுதான். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து இனிமேல் வறுத்தெடுக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த நெய்யில் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா உதிரியாக பூ மாதிரி நம்மளுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம பால் சேர்த்துடலாம். பாலோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காமல் மொத்தமாக பாலில் கூட பண்ணலாம். நான் வந்து தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 2 கப்பு. 1 கப்பு பால் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதித்து வேகணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதிக்காய் விதை, இதை வந்து நம்ம லேசாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான். இப்போ நான் இது கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த பாசிப்பருப்பு அப்புறமா இந்த திணை இது எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வரணும். ஸோ மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. மறுபடிக்கும் லேசாக நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கூட மூடி போட்டு வேக வச்சிடலாம். அந்த பால் எல்லாமே கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்து குழைவாக வெந்து வந்துருச்சு. நீங்கள் குக்கரில் கூட இதே மெத்தடில் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 விசிலுக்கு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா குழைவாக வெந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்க்கலாம். நார்மல் சுகர் கூட போட்டுக்கலாம். இல்லை கருப்பட்டி அப்புறமா டேட்ஸ் அரைச்சி கூட ஹெல்த்தியாக போடலாம். உங்களுக்கு விருப்பமானது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சுகருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த நாட்டு சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா இந்த மில்லட் கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கம்பைனாக வெந்து வரணும். இப்போ மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வட்டி எடுத்தீங்க அப்படின்னா இந்த சுகர் வந்து எல்லாமே இந்த அரிசி கூட பருப்பு கூட எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இனிப்பு வந்து நல்லா இதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக நம்ம வறுத்தெடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை இது கூட போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இது வந்து சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி லூஸாக இருக்கும். இதுவே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே ஆற விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா திக்காக பொங்கல் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடியாகி வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம நார்மல் ஸ்வீட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாக மில்லட் வச்சு பண்ணி கொடுக்கும்போது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.